நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி, உங்களோட ஜீப் வந்துருச்சு. அட, என்னப்பா பண்ற? என்னாச்சு? நரைச்சதப்பா, இங்க பாருங்க, நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். அட, பரவாயில்லையே. சபாஷ் ரன்வீர், நீ கலக்கிட்ட. அடடா, என்ன விஷயம்? என்ன விஷயம்? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்கிட்டயும் சொல்லுங்க. ரன்வீர் அவன் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். நிஜமாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருப்பா, ரொம்ப நல்லா இருக்கணும். எனக்கு இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால எனக்கு 5 வருஷம் ஆயுசு கூடிடுச்சு. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? பாட்டி, நீங்க தான் கொடுத்துட்டீங்களே. இப்ப நீங்க தானே சொன்னீங்க உங்க ஆயுசு 5 வருஷம் அதிகமாயிடுச்சுன்னு. அதுவும் என்னால. உனக்கு நான் கண்டிப்பா ஏதாவது பரிசு கொடுப்பேன்பா. கோயில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு பிடிச்சத கண்டிப்பா செஞ்சு தருவேன். சரியா? குண்டு பாட்டி, சொல்லுங்க. நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. நான் என் அண்ணனோட பல்வான் தங்கச்சி. குண்டு பாட்டி, இங்க பாருங்க, நானும் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அதுக்கு ஒருவேளை நீங்க எனக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் உண்டியல்ல எவ்வளவு காசு வேணாலும் நீங்க போடலாம். போடுவீங்கல்ல? இந்தா. இல்ல, இன்னைக்கு உனக்கு நான் இதை கொடுக்கறேன். அந்த ஸ்வீட் டப்பா வெளியில இருக்கு, அத பைக்குள்ள எடுத்து வச்சிடு. ஸ்வீட்டா? எனக்கும் ஸ்வீட் வேணும் குண்டு பாட்டி. உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சாமிக்கு இன்னும் படைக்கலல்ல. படைக்கலனா என்ன? அட கடவுளே, சாமிக்குன்னு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கும்போது அதை படைக்கிறதுன்னு சொல்வாங்க. கடவுளுக்கு படைக்கிறதா? ஏதோ ஒண்ணு. அது ஏன் படைக்கிறாங்க? கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்கு. நாம கடவுள்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டு அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்ப நாம கடவுளுக்கு ஏதாவது படைக்கணும். புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. புரிஞ்சுதா? சித்தி, கிளம்புங்க. சரி, நீங்க 2 பேரும் உள்ள போய் துணி மாத்திக்கோங்க. வா மீரா. அத்தை, நீங்க படிக்கும் போது நரேஷ் பேர்லயும் ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு வாங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, படைச்சிடுறேன். நான் உங்க டப்பாவை எடுத்துட்டு வரேன். சித்தி, வாங்க. இத பாரு ருக்மணி, நான் உன் வாழ்க்கையில திரும்ப வர விரும்பல. அதனால எந்த புண்ணியமும் இல்ல, எந்த நம்பிக்கையோட இருக்காத. நம்பிக்கையா? நம்பிக்கையை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க தான் என்ன வெறுக்கிறது கூட லாய்க்கில்லாதவள ஆக்கிட்டீங்களே. உங்களுக்கு இந்த உறவுல இருந்து பிரியணும், அவ்வளவுதானே? சரி, இனிமே என் உறவை காப்பாத்துக்க நானும் உங்ககிட்ட கெஞ்ச போறதில்லை. உங்க கூட நான் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து என்ன நானே ஏமாத்திக்க விரும்பல.
பாத்துக்கப்பா. சரி. நான் உங்க எல்லாருக்காகவும் அந்த கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அந்த கடவுளை நான் நல்லபடியா பார்த்துட்டு வரணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க, சரியா? எங்க பாரு சின்ன கண்ணா, நீ ஒழுங்கா இருக்கணும், நல்லபடியா படிக்கணும். ஏய் கார மிளகா, எந்த வாலுத்தனமும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சது குண்டு பாட்டி. இங்க பாரு வாலு, எனக்கு இப்ப உண்மையிலேயே ரொம்ப கோபம் வருது பாத்தியா? அத்தை நீங்க இருக்கீங்களே, மாச கணக்குல அங்க தங்க போற மாதிரியே சொல்லிட்டு போறீங்க. ஆமாம்மா, உங்களை விட்டு கொஞ்ச தூரம் போனாலும் எனக்கு அப்படிதாம்மா இருக்கு. ஒரு நாள் உங்களை விட்டு போனாலும் எனக்கு ஒரு மாசத்துக்கு அது சமம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிங்க அத்தை. பார்த்து பத்திரமா இரு. சரிங்க அத்தை. இன்னும் நல்லா படிக்கணும். அப்புறம் என் வாலு குட்டி. இந்தாங்க அத்தை. எவ்வளவா? சரி பரவாயில்ல. தம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுப்பா. வா மீரா, நம்ம உள்ள போய் துணியை மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் விளையாட போலாம், சரியா? வா. என் அத்தை இருக்காங்கல்ல, பசங்களை விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. ரத்னா, சித்தி எங்க போனாங்க? அவங்க இப்பதான் வெளியில போறாங்க. ஏன் என்னாச்சு? நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் நீ. கர்ணாவும் ருக்மிணியும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. அப்படி எப்படி நடக்க முடியும்? ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தா கர்ணா நிச்சயமா என்கிட்ட சொல்லிருப்பாரு. விஷயம் பெருசில்ல, அதனால வெக்கப்பட்டுக்கிட்டு யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருப்பான். ஷாஜியோட சித்தப்பாவும் நாட்டாமியும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயம் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேருக்குள்ளயும் பெரிய பிரச்சனையா. நம்ம நாட்டாம அவங்க 2 பேரும் சண்டை போடுறத கூட பார்த்தாராம். இது வரைக்கும் நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்ல. அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். போலாம். அடக்கடவுளே, நான் ருக்மணி கிட்ட பேசியே ஆகணும். இவ்வளவு நடந்திருக்கு, அவ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன அவளுக்கு புரிய வைக்கணும். ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நாம தீர்த்து வச்சிருக்கலாம். இந்த மாதிரி அவசரப்பட்டு உறவை வெட்டிக்கிட்ட இவையே இவ போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. நரேஷ் என் கூட கொஞ்சம் வாங்கல, கர்ணா கிட்ட போய் பேசிடலாம். வாங்க நரேஷ். ரத்னா. ம், ரத்னா, அது உங்க கூட வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, கர்ணா என் முன்னாடி எந்த விஷயத்தையும் வெளிப்படையா பேச மாட்டாரு. அதுவும் இல்லாம நீங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரியும். நீங்களே போங்க, ஒருவேளை பிரச்சனை முடியலாம்ல. அப்படியே ரத்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க போனாலும் பிரச்சனை முடியாதுன்னு. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற விஷயங்கள் ரொம்ப நாசுக்கானது. அவங்க பிரச்சனையில வெளி ஆளுங்க உள்ள போனா இன்னும் பிரச்சனை ஆயிடும். இல்ல நரேஷ், அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வெளியாள் இல்ல. நான் என்னைக்கும் கர்ணாவை நாட்டாமியுடைய நண்பனா, ருக்மணியை என் தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் ஏன் சொந்தம் தான். அவங்க உறவுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுல தலையிடாம எப்படி இருக்க முடியும்? முதல்ல நான் அவங்க உறவு உடையாம பாத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கர்ணா. ரத்னா, வா, உள்ள வா, வந்து உட்கார். இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட ஏன் மறைச்சீங்க? நான் இந்த வீட்டுக்கு எப்ப 3வது மனுஷியான? உங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு நடக்குதுங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது ருக்மணி கிட்ட பேசியிருப்பேன். வீட்டு பிரச்சனையை வீட்டோட முடிச்சிருக்கலாம். என்னால எப்படி சொல்ல முடியும் ரத்னா? இது ஒண்ணும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லையே. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன்.
ருக்மணிக்கு புரிய வைக்க ராத்திரி பகலுமா முயற்சி பண்ணேன். ஆனா அவ ஒத்துக்கல. நீங்க மட்டும் அவகிட்ட என்ன பேசியிருப்பீங்க? அவ பிறந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட அவ என்னெல்லாம் சொன்னாலும் அதையே அவ மனசுல வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளால இந்த உலகத்தையே புரிஞ்சுக்க முடியல. இல்ல கர்ணா, அதுக்கப்புறம் அவளே என்கிட்ட வந்தா. நான் தான் அனுப்புனேன். அவளுக்கு எல்லாமே புரிய வச்சு நடக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அவ உங்ககிட்ட பேசுறது மட்டும் இல்ல, உங்க முகத்தை பார்க்க கூட அவ விரும்பல. இல்ல, அப்படிலாம் இருக்காது. ருக்மணி என்ன அவளோட அக்காவா நினைக்கிறா. இதெல்லாம் வெளி வேஷம் ரத்னா. அவளோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவ கூட இருந்து வாழ்ந்து பார்த்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா உங்களை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தோணுது. என்னோட வேதனையை ஊரறிய விளம்பரம் பண்றதுல என்ன லாபம் இருக்கு ரத்னா? அதனாலதான் நான் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தேன். என் வேதனையை சகிச்சுக்கிட்டு இருந்தேன் தனியா. இருந்தாலும் நான் ஒரு வாட்டியாவது ருக்மணி கிட்ட பேசி ஆகணும். எந்த லாபமும் இல்ல ரத்னா. ருக்மணி தன்னோட வாழ்க்கையில ஒரு படி முன்னேறி போயிட்டா. அவ என்கிட்டயே பேசாதப்போ உங்ககிட்ட எப்படி பேசுவா? அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? எப்படி இதை சரி பண்றது? இப்ப அத்தையும் இல்ல. ஒருவேளை அவங்க இங்க இருந்திருந்தா ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. நாம ஒரு வேலை பண்ணலாம், அவங்களுக்கு போன் பண்ணி திரும்ப வர சொல்லிடலாம். இல்ல இல்ல, சித்தி சொல்றதுனால என்ன புண்ணியம்? ஆனா ரத்னா, சித்திய தொல்லை பண்ணாத, புரியுதா? அதனால எந்த லாபமும் இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எனக்கு வேற வழியே இல்ல ரத்னா. வேற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நான் இப்போ நம்பிக்கை இழந்துட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்ணினா என் வாழ்க்கையை கடக்க போறேன். அப்புறம் அந்த கடவுள் என் தலையில என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுபடியே நடக்கட்டும். இருந்தாலும் நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணிடணும். சரி, நான் கிளம்புறேன். வணக்கம். இனிமே எல்லா கஷ்ட காலமும் முடிஞ்சு போச்சு ரத்னா. அப்புறம் கடவுளும் என் கூட தான் இருக்காரு. அதனாலதான் சித்திய கடவுள் ரொம்ப தூரம் அனுப்பி வச்சுட்டாரு. இப்ப நாம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒன்னாயிடும். வாமா, கொஞ்சம் சீக்கிரமா நட. வா, சீக்கிரம் வா. அண்ணா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் வீட்டுக்கு போய் தூங்கவா? தூக்கமா? ஆமா அண்ணா, எனக்கு இப்ப நிறைய தூக்கம் வருது. ஏன் மீரா, நீ என் கூட வர போறது இல்லையா? அண்ணா, எனக்கு தான் தூக்கம் வருது இல்ல. சரி, நீ வீட்டுக்கு போய் தூங்கு, நான் மண்ணை எடுத்துட்டு வரேன், சரியா? நான் எதுவும் கேட்க விரும்பல. இங்க வா. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. உட்காரு, சாப்பிடு. எது நடக்கணுமோ எல்லாம் அந்த கடவுள் விருப்பப்படி தான் நடக்கும். நம்ம கையில எதுவும் இல்லை. இப்ப நம்மளோட கவலை எல்லாம் அடுத்து என்ன பண்ணணும்னு தான். வாழ்க்கையில நீ இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியிருக்கு. எப்படி உன்னால தனியா வாழ முடியும்? இரு, நான் போய் பிளேட் எடுத்து. அண்ணே, இல்ல வேணாண்ணே, நான் அப்புறமா சாப்பிட்றேண்ணே. அண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரத்னா நீங்க வந்தாங்க. அவங்களும் என்கிட்ட இதுதான் சொன்னாங்க. கர்ணா, உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது, நீ என்ன பண்ண போறன்னு கேட்டாங்க. நீங்க எப்பயாவது அவங்கள நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்க தனிமையில எவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். இப்ப நான் தனியா இருக்கிறதுனால அந்த வேதனையை அவங்களால உணர முடியுது.
எப்படி அவங்க வாழ்க்கையை தனிமையில கடந்தாங்களோ என் வாழ்க்கையும் அப்படியே போட்டோம். அட ரத்னா, அன்னைக்கு அவங்களோட பசங்க இருக்காங்கப்பா. அவங்க தனியா இல்ல. அப்புறம் அந்த பசங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய துணை. அது துணை இல்லைன்னு, அதுதான் பொறுப்பு. நீங்களே பார்த்திருக்கீங்களா அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. எப்படியெல்லாம் அவங்க சமாளிச்சாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அண்ணே, நான் இப்படி தனியாளாவன்னு ஒரு நாளும் யோசிச்சு பார்த்ததே இல்லைண்ணே. இப்ப இந்த உலகமே என்ன பரிதாபமா பார்க்க போதுண்ணே. இங்க பாரு, தைரியமா இரு. இல்லண்ணே, எல்லாமே முடிஞ்சு போச்சுண்ணே. இனிமே என் வாழ்க்கை இப்படிதான் கடக்க போறேனே. ரன்வீர் அப்புறம் மீராவை பார்த்துக்கிட்டே நான் உங்க பொறுப்புல கொஞ்சம் ஏத்துக்க போறேன், அவ்வளவுதான். நான் அந்த சின்ன பசங்களோட பொறுப்பை ஏத்துக்கிட்டா கூட ரத்னா அன்னைக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆனா இனிமே எனக்குன்னு என் வாழ்க்கையில எந்த பொறுப்புமே இல்லைன்னு. அவ்வளவுதான். என் குறிக்கோள் ஒண்ணுதான். அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என் நண்பன் பூபதியோட விவசாய பள்ளி வேலையை நான் பாத்துக்கிறேன். அந்த குடும்ப சந்தோஷத்துல தான் என் சந்தோஷமா அடங்கியிருக்கேன். போதும். ஒருவேளை நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போலாமா, இங்கே வச்சிடலாமா? நான் வாங்கிட்டு வரேன். நான் தான் ஒரு இழிச்சா இருக்கேன்ல, வேற என்ன பண்றது? வாங்கிட்டு வரேன். அட, என்னோட செருப்பு எங்க போயிடுச்சு? இங்கே தானே விட்டேன். என் செருப்பு எங்க போயிடுச்சு? இங்கே தானே விட்டேன். எங்க போனுச்சுன்னு தெரியலையே. ஏ கமலா, என் செருப்பு எதுவும் மேலே எடுத்துட்டு போனீங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லு. எங்க போயிருக்கோம்? இந்த பசங்க விளையாடுறப்ப எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பானுங்க. செருப்பை காணாம எங்க தான் ஒளிச்சோம். மீரா, நீ ஏன் இப்படி கீழே திரையில உட்காந்துருக்க? அது வந்து என் ரன்வி அண்ணா இருக்காருல்ல, அவர் தான் என்கிட்ட சொன்னாரு பூமி நம்ம அம்மா மாதிரின்னு. அதனாலதான் நான் என் பூமி அம்மா மடியில உட்காந்துட்டு இருக்கேன். சித்தப்பா, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மீரா, நீ பைத்தியம் ஆயிட்ட, பைத்தியம். செருப்பு வேற எங்கன்னு தெரியல. தேடிக்கிட்டே இருங்க சித்தப்பா, உங்களோட செருப்பு இங்க இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீரா, மீரா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வாங்கல. ஏன்? கீழே குனிங்க. சொல்லு. இங்க பாருங்க. என்னது? சீக்கிரமா இதை போட்டுக்கோங்க. ஏன்? ஹரிஷ் சித்தப்பா, அதெல்லாம் அப்புறமா கேளுங்க. முதல்ல இதை போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க ஹரிஷ் சித்தப்பா. இரு. போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேன். இதோ போட்டாச்சு. சித்தப்பா, இந்த பெரிய பெரிய செருப்பு அந்த சித்தப்பாவை
போகுது. அங்க பாருங்க, அவர் தேடிட்டு இருக்காரு. நான் அவரோட செருப்பை திருடிட்டேன் உங்களுக்காக. நீங்க எங்களுக்கு அப்பாவாயிடுங்க. இனிமே எப்ப வீட்டுக்கு வந்தாலும் இந்த பெரிய பெரிய செருப்பை வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு வாங்க. நான் எல்லார்கிட்டயும் சொல்வேன், இந்த பெரிய பெரிய செருப்பு எங்க வீட்டு வெளியே கூட இருக்குன்னு. நரேஷ் சித்தப்பா, நீங்க எங்களுக்கு அப்பா ஆயிடுறீங்களா?